Hi friends, welcome to my channel Mughil World. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி. யூசுவலா நம்ம வெஜிடபிள் வச்சு பிரியாணி பண்ணுவோம், பன்னீர் வச்சு பிரியாணி பண்ணுவோம். இன்னைக்கு மஷ்ரூமை வச்சு பிரியாணி பண்ண போறோம். இது ஒரு டிஃபரண்டா கொஞ்சம் நான் வெஜிடேரியன் ஸ்டைல்ல இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு 2 டம்ளர் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஓல்ட் ஸ்பைசஸில் பட்டை 2, லவங்கம் ஒரு 3-4, 2 ஏலக்காய், ஒரு மராட்டி மொகு, ஒரு ஸ்டார் பூ எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அண்டு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓல்ட் ஸ்பைசஸில் பிரிஞ்சி இலையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் எடுத்திருக்கேன். பவுடர் ஸ்பைசஸில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது கூட நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்காக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் தேவைக்கேற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கேஷ்யூநட்டும் போட்டு வறுத்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சுட்ட உடனே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம வச்சுருக்க ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம். அது லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, ஸோ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், ஸோ அதுக்காக நான் இப்போ சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 1/2 kg ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 புதினாவை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம், மீதியை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கூடவே அந்த பவுடர் ஸ்பைஸ் இருக்குது இல்லையா, மிளகாத்தூள் கரம் மசாலா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸில் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ரைஸ் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நான் 2 கப்பு அரிசிக்கு 3 கப் தண்ணி வைப்பேன். 1க்கு 1.5 அந்த அளவில் வைப்போம். இப்போ நான் மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க ரைஸையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணுறப்பவே உப்பையும் காரத்தையும் செக் பண்ணிக்கணும். இப்போ ரைஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க புதினாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட லிட் போட்டு விசில் போட்டு 15 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து இது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம விசில் எடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக பக்காவாக வந்திருக்கு. கீழெல்லாம் அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அது கூட தயிர் பச்சடி வச்சு இன்றைக்கி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஷ்ரூம் வெந்து உப்பு காரம் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.